ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வெயிலுக்கு இதமாக ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வெயில்களில் போயிட்டு வந்தாலே டயர்ட் ஆயிரும். அந்த டயர்டுக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்கலாமான்னு தோணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குறப்ப வீட்டில் ஜூஸ் இருக்காது, லெமன்டும் இருக்காது, கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடிமேடாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அந்த லெமனை வச்சு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே வந்து இந்த வெயிலுக்கு ரேட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம கம்மியாக இருக்கிறப்ப இது ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் 6 மாதம் ஸ்டோர் பண்ணலாம். 6 மாதம் வச்சு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல லெமன் எல்லாம் கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்குவோம். லெமனில் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள். பிழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து இது வந்து 1/2 டம்ளர் வந்திருக்கு. அதுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டுக்குவோம். இந்த சர்க்கரையில் இந்த தண்ணி இருக்குதுல்ல, நம்ம எடுத்து வச்சல லெமன் தண்ணி, இதை போட்டு நல்லா கிண்டி வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுக்கணும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இது ஒரு நாள் வெயிலில் வச்சாலே காஞ்சிரும். நம்ம வெயிலில் போயிட்டு வந்தால் டயர்டுக்கு நம்ம ஜூஸ் போட்டா யாராவது போட்டு கொடுத்தா பரவாயில்லன்னு தோணும். இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக எடுத்து ஒரு டம்ளரில் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதை நமக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துருவோம். ஒரு நாள் காய வச்சாலும் நல்லா காஞ்சிரும். காய வச்சுட்டு எடுத்துகிட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன். லெமன் புளிஞ்ச சர்க்கரையை ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருவோம். மிக்சியில் போட்டுடுறேன். பாருங்கள், பொடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு சில்வர் சம்பளத்துலேயோ இல்லாட்டி ஒரு கண்ணாடி பாக்ஸ்லேயோ எதுலையோ ஒரு இதில் போட்டு வச்சா 6 மாதம் வரை கெடாது. வெளியே வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் பரவாயில்ல. நமக்கு டக்குன்னு நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் டயர்ட் இருக்குமா, இதில் 1 ஸ்பூனை போட்டு தண்ணி கொஞ்சம் ஜில் தண்ணி ஊற்றினா சாதா தண்ணி ஊற்றினா தெரியும். எந்த தண்ணினாலும் ஊற்றி குடித்தா லெமன் ஜூஸ் ரெடி. லெமன் வந்து நமக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம வாங்கி இது மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 1/2 டம்ளர் லெமன் போட்டேன், 1 டம்ளர் சர்க்கரை போட்டேன், இவ்வளோ வந்திருக்குது. நம்ம 1 டம்ளரில் கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோதான், ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக. நம்ம வந்தோடனே வெளியேருந்து போய்ட்டு அந்த வெயிலுக்கு போய்ட்டு அந்த டயர்டில் 1 ஸ்பூனை போட்டு கரைச்சி குடிச்சிடலாம். அதனால் நமக்கு இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியே வச்சுக்கலாம். வெளியே வச்சாலே அது பாட்டுக்கு 6 மாதம் கெடாமல் இருக்கும், எதுவும் பண்ணாது. அதனால் நிறைய லெமன் கிடைக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.